சொல்வேந்தர்கள் மகாலட்சுமி, ரகுராமன், சிந்துராம், வெங்கடேஸ்வரன், சிங்கராயன், பிரதிபா மோசஸ் மற்றும் இறுதியாக நன்றி உரை ஆற்றிருக்கின்ற சொல்வேந்தர் உதயகுமார் மற்றும் தமிழ்களத்தின் மேல் மாறாத பற்றும் அன்பும் வைத்து பாவலரேர் குடும்பத்தின் மீது மிகப்பெரிய மரியாதையும் அன்பையும் செலுத்தி இது போன்ற நிகழ்வுகள் இங்கு நடைகிற போது வருகிறது தமிழ் மீதும் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் மாறா பற்றுள்ள அனைத்து என் உறவுகளுக்கும் நான் சொன்ன எமது கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோடு வருகிறது அமர்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பல்வேறு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், நகர, மாவட்ட, ஒன்றிய, மாநில நிர்வாகிகளுக்கும் சிறப்பு விருந்தினராக எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக என்னோடு தோளோடு தோள் நின்று துணை புரிந்த மேற்பிற்குரிய அண்ணன் பாலகுருசாமி அவர்களுடைய அன்பு மகன், மருத்துவத்துறையில் தனக்கென்று ஒரு தனியை முத்திரையை பதித்த மருத்துவர் விடுதலை விரும்பியவர்களுக்கும் ஏனைய தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த ஒரு முயற்சியை நம்முடைய சகோதரி கவிதா அவர்களும் அவரோடு சேர்ந்த சூரிய பிரகாசன் உள்ளிட்ட குழுவினரும் எடுத்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். தமிழ்நாட்டில் ஒரு 2-3 குடும்பம் நான் எப்பயுமே சொல்லுவேன், நமக்கு தெரியாத தமிழ் சொற்களை தூய தமிழில் கலப்படம் இல்லாமல், அது சமஸ்கிருத கலப்படமாக இருக்கலாம், ஆங்கில சொல் கலப்பாக இருக்கலாம், அல்லது பிற மொழிகளுடைய கலப்பாக இருக்கலாம். இது இல்லாமல் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று நாம் பெருமை கொள்ளுகிறோம். அந்த வகையில் அப்படி இருக்கிற பாவலரேர் ஐயா பெருஞ்சொத்தினார் குடும்பத்தில் அவருடைய இந்த தமிழ் களத்தில் அவருடைய அன்பு மகளார், அவருடைய பேரன், அருளியாருடைய மகன் போன்ற அவருடைய குடும்ப உறவுகளுடைய தலைமையில் முன்னிலையில் இளைய தலைமுறை தூய தமிழில் தாய் மொழியில் விஷம் கலக்காமல் தமிழை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகம் முழுவதும் நம்முடைய தேனமுதர தமிழ் ஒலிக்க வேண்டும் என்ற உணர்வை உள்வாங்கி அதற்காக ஒரு முத்தமிழ் வேந்தர் அப்படின்னு போடல, வேந்தர்கள். அந்த வேந்தர்கள் என்றால் பல வேந்தர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நானே தமிழை நேசிக்கக்கூடியவன், உயிராய் தமிழை போற்றக்கூடியவன். ஆனால் நான் உங்களிடத்தில் 1 மணி நேரம் பேசினால் அதில் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது ஆங்கிலம் கலந்துவிடும். அன்றாடம் நம்முடைய வாழ்வில் அப்படிதான். இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தென்மொழியினுடைய ஆசிரியர் பாவலரேர் ஐயா அவருடைய அன்பு மகனார் ஒலி வாங்கி பேசினால் ஒரு வார்த்தை கூட நாம் ஆங்கிலம் கேட்க முடியாது. அது அவருடைய அன்பு மகளாக இருக்கலாம், அவருடைய பேரனாக இருக்கலாம், அவருடைய பேர்த்திகளாக இருக்கலாம், கொள்ளு பேர்த்திகளாக இருக்கலாம். அந்த குடும்பமே தூய தமிழை கையாளக்கூடிய, பேசக்கூடிய ஒரு மனிதர் எப்படி அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்பதற்கு குறிப்பாக தமிழை நேசித்து, தமிழை சுவாசித்து, தமிழுக்காக வாழ வேண்டும் என்று நான் சொன்ன ஒரு சில குடும்பங்களில் தமிழ்நாட்டின் முதன்மையான ஒரு குடும்பமாக இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிற ஐயா திருவள்ளுவனில் தொடங்கி மரமொழி அடிகளார், பாவாணர், பாவேந்தர், அடுத்த வரிசையில் நம்முடைய பாவலரேர், அது இறைக்குறவனார் அம்மா தாமரை அம்மையார், அடுத்து நம்முடைய அருளியார், அடுத்தது இப்போ நம்முடைய தென்மொழி ஆசிரியர், அடுத்தது அவருடைய பொழிலன், இப்போ அடுத்தது இப்போ அருளியாருடைய மகன், பொழிலனுடைய மகன், மகள், ஐயாருடைய மகன், மகள், அப்படியே அந்த வம்சம் தமிழுக்காக, இந்த மொழிக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த இனத்திற்காக
சமரசமற்று நிற்பது உண்மையிலேயே போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியது. அந்த வழியில் எங்கள் செம்மண் பூமியில் பிறந்த தோழர் தமிழரசன் அவர்களுடைய தங்கை, அவருடைய அன்பு அரவணைப்பில் வளர்ந்த கவிதா அன்பழகி அவருடைய மகள். அவர் பேசுகின்ற போது அவருக்கு தோள் கொடுத்த சகோதரர் சூரிய பிரகாசம் அவர்களும் சொன்னார்கள், அண்ணன்கிட்ட தேதி வாங்குறதுக்கு ரொம்ப நாளாக அலையிறோம் அப்படின்னு. இப்போதான் கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை போன்ற தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசிய குடும்பத்தின் வாரிசுகள், உண்மையான தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற வெற்றிக்குமரன், ஜெகதீஷ் பாண்டியன் போன்றவர்கள், அண்ணன் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்ட களத்திற்கு தோள் கொடுத்து துணை நின்ற நம்முடைய புதுக்கோட்டை தனசேகரன் போன்றவர்கள், தம்பி முருகானந்தம் போன்றவர்கள், தம்பி சுரேஷ் போன்றவர்கள், இங்கே தர்மேஷ் போன்ற பல தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போதான் இந்த முந்திரிக்காட்டில் பிறந்த வேல்முருகனையும் கொஞ்சம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால ஆங்கிலத்தில் சொல்லணும்னு கோசிக்கூடாது, கொஞ்சம் பிஸியாக இருக்கு. நான் நாட்குறிப்பை என்று சொல்லக்கூடிய டைரியை தமிழரசன் கேட்கின்ற போதெல்லாம் எடுத்து எடுத்து பார்ப்பேன், வாய்ப்புகளே இல்லை. ஆனால் இன்று நான் திருவாரூர் பயணிக்க வேண்டும். நாளை ஒரு இல்லத்தை கோட்டச்சருடைய வீட்டை திறந்து வைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நம்ம பண்டூட்டிலேருந்து அப்படியே திருவாரூர் பக்கம் போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இன்று காரிக்கிழமை திருக்குறள் அறப்பட்டால் உடல் ஒழுக்கம் நெஞ்சின் துறவா மகிழ்ச்சி. இதுவே கேட்பதற்கு எவ்வளவு இனிமையா இருக்கு பாருங்க. இது இங்கே தான் கேட்க முடியும். மற்ற அரங்கமாக இருந்தால் என்ன பாட்டு ஒலிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் எனக்கு நான் வலசரவாக்க அந்த கடகோடிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான், போக்குவரத்து நெரிசல் இருந்தாலும் பல நிகழ்ச்சிகளுக்கு இங்கே அழைக்கின்ற போது தவறாமல் வருகிறேன். அந்த வகையில் முதுகுவலியின் காரணமாக இலகுவாக பயணம் சென்று திருவாரூரை முடித்து திரும்பும் நாளை மறுநாள் அங்கு தான் நிகழ்ச்சி சொந்த தொகுதிகளில் இருந்தாலும் இன்று ஒரு நாள் இங்கு தோழர் தொடர்ந்து கவிதா கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று தமிழரசு சொன்னதனுடைய அடிப்படையிலே இந்த தேதியை ஒதுக்கி தந்துவிட்டு ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பார்கள் என்று சொல்லுவோம் அல்லவா, அதே மாதிரி மதியம் வரையில் இந்த நிகழ்ச்சி, மாலை எங்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தையும் கூட்டி அடுத்த கட்ட கட்சி வளர்ச்சி குறித்து பேசலாம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு இந்த தேதியை உங்களுக்காக நான் ஒதுக்கி தந்து வரிய தந்து ஒரு நல்ல நோக்கம், ஒரு நல்ல முயற்சி, ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. எங்கள் அன்பு செல்வங்கள் எல்லாம் ஒருத்தவங்க பூவு, ஒருத்தவங்க இனிப்பு வகைகள், ஒருத்தர் எல்லாம் கொண்டு வந்து வரிசையாக ரோஜா பூ வேறு, அதில் மல்லிகைப்பூ வேறு எல்லாம் கொண்டு வந்து அழகாக நின்று வரவேற்று, அதில் கூட எனக்கு மகிழ்ச்சி இல்லை, திருப்பி வரவேற்றுட்டு திருப்பி வரிசையில் வந்து நின்று எல்லாரும் கைகூப்பி
வணக்கம் சொன்னாங்க பாருங்க, குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், அதெல்லாம் இல்லை. ஆக இந்த இவர்கள் தான் எதிர்காலத்தில் சொல் வேந்தர்கள், தமிழ் சொல்லை ஆளக்கூடியவர்கள். அதுல எல்லாவற்றை விட சிறப்பு தம்பி இங்க தொகுத்து வழங்குறான் பாருங்க. ரொம்ப உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பணியை உங்களை போன்று புலவர் கலியபெருமாளை போன்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பணியாற்றிய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூகத்தை நேசித்த நல்ல உள்ளங்கள் இங்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மொழி, அதுவும் நம்முடைய பாவலருடைய குடும்பத்தார்கள் ஐயா அருளியாரிலிருந்து இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இன்றைக்கு செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் அங்கம் வகிக்கின்றவர்கள் வரை எத்தனையோ இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு, தமிழுக்கு, மொழிக்கு சிறப்பு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருப்பார்கள் தனிநபர்களாக, நான் குறை சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு குடும்பம் அடுத்த சந்ததிகள் என்று சொல்வார்கள், அந்த சந்ததிகளும் அதை அப்படியே அச்சு பிழை இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. அப்படின்னா யாராச்சும் கொஞ்சம் இப்படி போவாங்க, இப்படி போவாங்க, அப்படி எதுவுமே இல்லை. சரி, தாய்மொழி பற்றில் தான் அப்படி இருக்கிறாங்களா? இந்த நான் கூட மேடையில் பெருமையாக பேசலாம், தமிழரசனுடைய கனவு லட்சியம் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை அப்படின்னு. அதை சொல்லி நான் பயணிச்சுன்னா என்னைய போட்டு தள்ளுவானுங்க. ஆனால் அந்த குடும்பம் அதை சொல்லி அப்படியே அவங்க குடும்பத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதி மறுப்பு திருமணங்கள் தான். எப்படி சொல்கிறாங்க, எப்படி செயல்படுத்துகிறாங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில குடும்பங்களில் நம்முடைய தோழர் தமிழரசனுடைய தங்கையினுடைய மகளும், நம்முடைய புலவருடைய குடும்பமும், ஐயாவினுடைய குடும்பமும் அந்த மாபெரும் தமிழ் பணியை, அறப்பணியை மிகச்சிறப்பாக செய்து வருகிறார்கள். எனக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு கூனி குறுகுவேன். காரணம், இந்த தென்மொழியை படிக்கிறது, தென்சிட்டை படிக்கிறது, ஐயாவுடைய தொகுப்புகள் எல்லாம் நான் பல ஆண்டுகளுக்கு இங்கே வரும்போது அது எல்லாத்தையும் தொகுத்து பெரிய பண்டலாக புத்தகம் வாங்கி எடுத்துகிட்டு போனேன். அது அந்த அந்த உச்சரிப்பு இப்போ கூட அங்கே நான் படித்த ஐயாவுடைய கெஞ்சுவதில்லை பிறப்பால் அவர்கள் அதை படிக்கும்போது இது எப்படியாச்சும் படிக்கும்போது மனப்பாடம் படுத்தி அதை ஒப்பிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் எனக்கு அதை ஒப்பிக்கும்போது பாவலருடைய சொல்ல எங்கேயாச்சும் தப்பாக ஒப்பிச்சிட போகிறோம் பயம் எனக்கு. அதேமாதிரி அதனால தான் நான் என்னுடைய உள்ளத்திலிருந்து என்ன அந்த நேரத்துக்கு வருதோ அதை பேசிட்டு போயிடுவேன். இப்போ பாவாணர் பற்றியோ பாவேந்தருடைய வரிகளையோ ஒரு அச்சம் எனக்குள் இருக்கிறது. அதுக்கு அதிகமாக அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் வளர்ந்த விதம், எங்கள் தாயிலிருந்து தந்தையிலிருந்து உறவுகளிலிருந்து எங்களுக்கு உங்களை போன்று தனித்தமிழை அல்லது தூய தமிழை, பிறமொழி கலக்காத சொற்களை, ஆங்கில சொற்களை பயன்படுத்தாத பேச்சு நான் படித்த பள்ளியிலிருந்தே அப்படி இல்லை. அது 5ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் 6ஆம் வகுப்பு குள்ளஞ்சாவடி அரசு உயர்நிலை பள்ளிக்கு வந்தேன். அங்கேருந்து எல்லாம் ஃபேனு, டீ, காப்பி, சேரு, பஸ்ஸு இப்படின்னு எல்லாமே ஆங்கிலம். எனக்கு நான் 1989 கிராமத்திலிருந்து சென்னைக்கு அதற்கு பிறகு 90களில் ஐயா குடும்பத்தோடு தொடர்பு ஏற்பட்டு, அப்புறம் பாவலர் ஐயா, இறைக்குறவனார் ஐயா, அருளியார் ஐயா இவர்களை எல்லாம் அழைத்து நான் வட சென்னையிலே கூட்டங்களை நடத்தி, அப்புறம் பாவலர் ஐயாவுக்காக நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை நடத்தி, ஐயாவை அழைத்து அசோக்கில் செந்தமிழ் பேரவையில் பணியாற்றிய பிறகுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் தமிழ் இல்லை, இதெல்லாம் தமிழ் இல்லை, இதெல்லாம் ஆங்கில கலப்பு அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு தான் நம்ம பேசுறதெல்லாம். இன்னைக்கு கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுவாங்க, ஏன்னா தமிழ் தானே பேசுகிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் அது இங்கே செல்லுபடி ஆகாது. இங்கே அது தமிழாக ஏற்றுக்கொள்ள மறுக்கும் இந்த அரங்கம், இந்த தமிழ் களம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக தமிழுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் தொண்டாற்றி வருகிறார்கள். அதே மாதிரி இந்த குடும்பத்தின் மீது எனக்கு மாறாத பற்றும் அன்பும் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் இருப்பதற்கு காரணம், தமிழுக்கு ஆற்ற பங்கோடு மட்டுமல்ல, தமிழ் ஈழத்திற்கும் ஆற்றிய பங்களிப்பு. அது பல பேருக்கு தெரியாது. பாவலர் ஐயா வீட்டில் அவரோட உண்டு உறங்கி அவருடைய பல்வேறு பகிர்ந்த தலைவன் தமிழ தேசிய தலைவன். அது இன்றைக்கு முகநூலில், வாட்ஸ்அப் குழுக்களில்
பயணிக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த குடும்பம், அது தனித்தமிழ் ஈழம், இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழ், இன்றைக்கு தூய தமிழில் எமது ஈழ உறவுகள் படிப்பதற்கான புத்தகம் தயாரிப்புகளிலிருந்து கல்லூரிகளுக்கான பாடத்திட்டங்களை உருவாக்குவதிலிருந்து இந்த பாவலர் பெருஞ்சித்திராவுடைய குடும்பம் அவரால் ஈர்க்கப்பட்டு, எப்படி இப்போ ஐயா இப்போ தேவநாய பாவனர் பாவேந்தர் ஒட்டிய நாம் பேச போகிறோமோ அதுமாரி அவர்களுக்கான இருந்தவர்கள் இங்கிருந்து சென்று அங்கு உலகம் முழுவதும் ஜெர்மனி, லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா, சுவிஸ், பிரான்ஸ், இத்தாலி, இப்படி எல்லா நாடுகளுக்கும் சென்று அங்கு தமிழ் பள்ளிகளை உருவாக்கி அங்கு எமது ஈழ உறவுகளுக்கு இங்கிருந்து பாட புத்தகங்களுக்கான ஆலோசனைகள், அறிவுரைகளை வழங்கி அதை மேலும் செம்மைப்படுத்துவதற்கு என்று எல்லா தளங்களிலும் மிகச்சிறப்பாக பங்காற்றி வருகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழுக்கும் தமிழ் இனத்திற்குமே தன் வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்து கொண்ட பாவலருடைய அந்த தமிழ் களத்தில் இந்த இயக்கம், இந்த முத்தமிழ் வேந்தர்கள் மன்றம் தொடங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது வெற்றி பெறும். இந்த பேச்சு கலையை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லணும். காரணம், இங்க நிறைய பேர் பேசியே தான் ஆட்சியை பிடிச்சாங்க, இப்பயும் பேசி ஆட்சியை பிடிச்சிடலான்னு நம்புறாங்க. உண்மைதான், பேச்சு. நம்முடைய திருவாரூர் மாவட்டத்திலிருந்து சாதாரண மிக மிக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து வளர்ந்து இந்த நாட்டுக்கு அவர் 5 முறை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக இருந்தது என்று சொன்னால், கலைஞர் அவர்கள் தமிழை கையாண்ட அந்த பேச்சு, தமிழ் எழுத்து, தமிழில் அவர் சிந்தித்தது தான். வேற என்ன மூலதனம் இருக்கு நீங்க சொல்லுங்க? எத்தனை 1000 ஏக்கர் கருப்பையா மூப்பினர் மாரி 1000 காணிக்கு சொந்தக்காரரா? பூண்டி வாண்டியார் மாரி பல 100 ஏக்கருக்கு சொந்தக்காரரா? வெறும் தமிழை, அந்த இலக்கணம், இலக்கியம், நீங்க பிஹெச்டி டாக்டரேட் பண்ணவர் கூட தோற்றுருவாங்க. அவங்க போய் ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டா கூட அதுல ஒரு குறி போட்டுருவார். தமிழ் அந்த அளவுக்கு அதை ஏற்ற இறக்கத்துடன் தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்ட தொண்டர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக, ஒரு பேச்சு வல்லமை பெற்றவர்களாக இருந்த காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அவர் இருந்தோடு மட்டுமல்ல, பேராசிரியருடைய பேச்செல்லாம் நம்ம அறிவார்ந்து கேட்கும்போது அவ்வளவு கருத்தாழம் இருக்கும். நாவலர் நெடுஞ்செழியனார், நாஞ்சிலார், இப்படி எண்ணற்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் இந்த மண்ணில் இன்றைக்கு திமுக, அதிமுகவாக இன்றைக்கு சுதந்திர இந்தியாவின் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரசுக்கு பிறகு இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் என்று சொன்னால், திராவிட ஆட்சியின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய மூலதனம், அவர்களுடைய முதலீடு என்பது என் தாய்மொழி தமிழை மிகச்சிறப்பாக அவர்கள் பேசினோடு மட்டுமல்லாமல் இந்த மண்ணில் பிழைக்க வந்தவர்களையும் அப்படி பேசினால்தான் பிழைக்க முடியும் என்று உருவாக்கியது திராவிட இயக்கங்கள். அதை நம்ம கவனிக்கணும். ஆனா நம்ம அதை செய்ய மறந்துட்டோம். உண்மையான தமிழ் தேசியர்கள், தமிழ் தேசிய போராளிகள், அந்த குடும்பங்கள், அந்த இயக்கங்கள், ஆனால் அவர்கள் செய்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு அவர்கள் அரசியலிலே வாழ்கிறார்கள். ஆனா நம்ம அதை செய்யாம நம்ம அவரை பார்த்துட்டு அவரு பெரிய இடத்துல இருக்கிறாரு, அவரு அங்க போயிட்டாரு, நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு நாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதாலவோ அல்லது அவரை விமர்சனம் செய்வதாலவோ நம்முடைய தாய்மொழியும் தமிழும் நாமும் வளர்ந்துவிட முடியாது, அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக ஆகச்சிறந்த பேச்சாளர்கள்லாம் உருவாகி கொண்டு வருகிறார்கள். அப்படி எல்லாரும் உருவாகணும். இன்னைக்கு ஈழ உறவுகளை பார்க்கின்ற போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்ம இந்த சொல்லக்கூடிய அப்படியே அதை அப்படி நம்ம அப்படி தள்ளி விட்டோம்னா, ஒவ்வொரு ஈழ தமிழ்ச்சியும், ஒவ்வொரு கல்லூரி மாணவனும், ஒரு ஈழ தமிழ்ச்சி வயிற்றில் பிறந்த ஒரு மலையாள தாய்மொழியாக கொண்ட ஒரு தகப்பன், அவருக்கு பிறந்த ஒரு தமிழன் வேடம் என்று பெயரிட்டு கேரளாவில் ஒரு பாப்பிசை பாடுகிறான். உலகத்தில் எங்கெல்லாம் ஆதிக்க அரச பயங்கரவாதம் இனப்படுகொலை செய்ததோ அல்லது இராணுவம் மிகப்பெரிய அழித்தொழிப்புல இந்த நாட்டின் பூர்வீகுடி மக்கள் செய்ததோ, அதை சிரியாவில் தொடங்கி ஈழத்தையும் சேர்த்து அந்த பாடல் வரிகளை அவன் பாடுகின்ற போது லட்சக்கணக்கான இளைஞர்களை அப்படியே கவர்ந்து இழுத்து உணர்ச்சி வயப்பட்டு அப்படியே அவனை தூக்கி வச்சு உலகமே இன்னைக்கு கொண்டாடுது. பேச்சுதான். அதே மாதிரி ஈழ மண்ணில் ஒரு பெண், ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலையை குறித்து ஒரு சகோதரி, அதுவும் சிங்கள அரசாங்கம் நடத்திய ஒரு விழாவில் அந்த மேடையில் சிங்கள தேசிய கொடி பொறிக்கப்பட்டு சிங்கள அரசால்
நடத்தப்படுகின்ற பேராசிரியர் பெருமக்கள் நடுவராக உட்கார்ந்திருக்கிற ஒரு இடத்தில் என் இனம் அழிந்ததை குறித்து பேசி அந்த இனம் நடத்திய போராட்டத்தை குறித்து பேசுகின்ற போது நம் உடம்பெல்லாம் அப்படி மெய்சிலிக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அப்படி. தமிழ்நாட்டை விட எமது ஈழ உறவுகள் அந்த தமிழருடைய கலைகள் அத்தனையும் அவர்கள் இன்னைக்கு பறை கற்றுக்கொள்வதிலிருந்து, சிலம்பாட்டத்தில் இருந்து, பாடல்களில் இருந்து, அதுலேயும் ஒரு குழந்தை, அவங்க பேர் உடனே எனக்கு ஞாபகத்து வரல, ஒரு சின்ன குழந்தை, ஈழத்து குழந்தை. நீங்கள் அந்த தொலைக்காட்சியெலாம் அவங்க நேர்காணல் கேள்வி கேட்கும் போதெல்லாம் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுது, அவ்வளோ என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில் மெச்சூர்டும்பாங்கள்ல, அவ்வளோ மிகச்சிறப்பாக. அது அந்த ஈழ உறவுகள் அப்படி அதை ஒரு உறுதியாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சினிமா பாடல் பூவிழிகள் லாபாவணன் எழுதிய அந்த பாட்டை கொஞ்சம் அப்படி மாற்றம் செய்து ஒரு ஈழ குழந்தை அந்த விஜய் டிவியில் அந்த பாடல் நிகழ்ச்சியில் சூப்பர் சிங்கர் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் பெயர் வைத்து சிறப்பாக பாடக்கூடிய அந்த தேர்வில் உலகத்தில் இருக்கிற 12 கோடி தமிழ் மக்களின் மனங்களை அப்படியே சுண்டி இழுத்து கட்டி போட வச்சு. ஆக நம்முடைய தமிழுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, நம் மொழிக்கு அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் அந்த தமிழில் அப்படியே உருக்கமாக உரையாற்றினா அப்படியே என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஸ்டன் ஆகிடுவாங்கல்ல, ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க அப்படிம்பாங்கள்ல. அப்படியே எனக்கெல்லாம் சில பேர் பேசும்போது அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு எல்லாரும் எங்கள் ஊர் பக்கம் வேல்முருகனா ஐயோ ஒரு மோசமான ஆளுமாங்க. நான் ரொம்ப என்ன சொல்லுவாங்க பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கு, இதில் இந்த மாதிரி விஷயங்களில் வீக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அப்படியே என்ன அறியாமே கண்ணால் தண்ணி வந்துடும். ஒரு பாடல்களோ ஒரு கவிதைகளோ இளம் சார்ந்த செய்திகளோ இல்லை தமிழ்நாட்டை குறித்தான செய்திகளோ சொல்லும்போது நம் தமிழர்கள் நான் அப்படியே ஈஸியாக உணர்ச்சி வயப்பட்டு என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது, கண்களால் நீர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அது உலகத்தில் எந்த மொழிக்கும் அது கிடையாது. எல்லா மொழியினுடைய தாய்மொழிகளுக்கும் இருக்கும், ஆனால் நம்முடைய உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று நாம் பெருமையாக பேசுகிறோமே, அந்த மொழிக்கு இருக்கிற ஆற்றலை மிக 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 சிறப்பு கூறியது. அதை முறையாக பயின்ற நம்முடைய இந்த சொல்வேந்தர்களை உருவாக்குற அந்த குழுவில் இருந்து எதிர்கால நம்முடைய அந்த தலைமுறையை மிகச்சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்களாக இலக்கிய இலக்கணம் வளம் சில நீயானா சில தொலைக்காட்சி இந்த ஜி தமிழ் சில தொலைக்காட்சியெல்லாம் தமிழ் நிகழ்ச்சிகளில் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய இளைய தலைமுறை அது நமக்கே தெரியாத தமிழினுடைய சிறப்புகளை எடுத்து பேசுகின்ற போது பரவாயில்ல, இனி நம்ம மொழியை உலகத்தில் எவனாலும் அடிச்சிக்க முடியாது, அழிக்க முடியாது அப்படின்ற ஒரு பெருமுதை வருது. உட்காந்து பார்க்க தோணுது இல்லை. அப்படிப்பட்ட இளைய தலைமுறைகளாக இந்த முத்தமிழ் வேந்தர்கள் மன்றத்திலிருந்து உருவாகி நாளைக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் என்று சொல்வார்கள் அல்ல, தொலைக்காட்சிகள் உலகம் முழுவதும் பார்க்கிற அந்த தொலைக்காட்சிகளிலே இங்கு பயிற்சி பெற்ற என்னுடைய இளைய தலைமுறை தங்கைகளும் தம்பிகளும் பேசுகின்ற போது அந்த மயிர் கூச செய்யணும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இப்போ எனக்கு அப்படி கூசுது. அப்படிப்பட்ட இளம் தலைமுறையை உருவாக்கி உலகம் நம்முடைய தமிழர்கள் உள்ளங்கையில் வர வேண்டும். ஏன்னா இனி ஈழ மண்ணில் ஒரு ஆயுத போராட்டம் வாய்ப்பில்லை, இந்திய மண்ணிலும் ஒரு ஆயுத போராட்டம் வாய்ப்பில்லை. இந்த மேடையில் சொல்லலாம், எந்த தண்டனையும் எனக்கு கிடைத்து விடாது, இந்த மேடையும் இந்த இடமும் என்னை அனுமதிக்கும் என்று கருதுகிறேன். நேற்றைய முன்தினம் கூட ஒரு மிகப்பெரிய துயர செய்தி, ஒடிசா மாநிலத்தில் தொடர்ச்சியாக அங்கு இருக்கிற மலைவாழ்வு எஸ்டி என்று சொல்லக்கூடிய மலைவாழ்வு மக்களின் உரிமைகளுக்காக காட்டின் வளத்தையும் கனிம வளத்தையும் கொள்ளை போகின்ற பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 40 ஆண்டுகள் போராட்ட களத்தில் நின்ற மாவோயிஸ்ட் குழுக்களின் தலைவர் ஒரு மருத்துவமனைக்கு சென்ற இடத்தில் நம்முடைய இந்திய இராணுவம் உளவு பிரிவு ஒன்று சேர்ந்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள். 40 ஆண்டு காலம் அந்த பூர்வீக குடி மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த மாபெரும் போராளி கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக இது போன்ற அந்த இயக்கத்தை பற்றி நீங்கள் பாருங்கள், அந்த மொழிக்கு இசைக்கெல்லாம் எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஒரு தெலுங்கானாவில் ஒரு பாடகர் இருந்திருப்பார், அவர் கத்தர், அவர் பேர் என்ன ஜெகதீஷ் பாண்டே கத்தர், கோவை நம்ம ஊர் தெலுங்கானாவில். அவர் அந்த இசை அடித்து பாடினார்னா கத்தார் குள்ளமாக இருப்பார், அந்த பறை இசையை வச்சு அடித்து பாடினார்னா பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி அப்படியே அந்த மொழிக்கு இருக்கிற ஆற்றல், இசைக்கு இருக்கிற ஆற்றல். ஆக அப்படிப்பட்ட இளைய தலைமுறைகளை உருவாக்கி கண்டிப்பாக எம் ஈழ உறவுகளும் தற்போது தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் வாழ்கின்ற எமது தாய் தமிழ் உறவுகளும் மிகப்பெரிய சாதனையாளர்களாக, மிகப்பெரிய வல்லமை பெற்றவர்களாக, எல்லாவற்றையும் கையாளக்கூடியவர்களாக, அதற்கு உதவான கோகுல் அது போன்ற பல செயலிகள் உருவாக்குது, எல்லாத்துலேயும் தமிழுடைய மூலம் இருக்குது. இன்றைக்கி இந்த டெஸ்ஸா காருன்னு சொல்ல
அமெரிக்காவில் டெஸ்லா. அதே மாதிரி இன்னைக்கு ஆள் இல்லாத கார். நான் இப்போ சமீபத்தில் கடந்த ஆண்டு அந்த பெட்னா மாநாட்டுக்கு போயிருந்து அங்கே ஒரு 10-12 மாநிலங்களுக்கு பயணம் செஞ்சேன். அங்கே ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் சிஇஓவா, அந்த காரினுடைய வடிவமைப்பாளரா, முதன்மை பொறியாளரா, மிகப்பெரிய இடத்துல யாரா இருக்கான் அப்படின்னா நம்முடைய தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. கேட்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி எல்லா துறைகளிலும் தமிழர்களுடைய அறிவும் ஆற்றலும் விளங்கணும். ஆக நம்முடைய தமிழர்கள் எல்லாருக்குமான சிந்தனை மொழி, கனவு காணுகின்ற மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ். அது இன்னைக்கு நம்முடைய வீதிகளில் இல்லை, நம்முடைய நாவுகளில் இல்லை, நம்முடைய அரசு நடைமுறைகளில் இல்லை. சுதந்திர இந்தியா 70 ஆண்டு காலத்திற்கு பிறகு கடந்த கூட்டத்தொடரின் போது தான் தமிழ்நாடு அரசு தன்னுடைய அலுவலக கோப்புகளையே இனி கண்டிப்பாக தமிழில்தான் கையொப்பமிட வேண்டும், தமிழில்தான் கையாள வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் அரசு உத்தரவு போட்டும் கூட அந்த அதிகார வர்க்கம் இன்னும் அதை நடைமுறைப்படுத்த முன் வரவில்லை. ஆக இது போன்ற வழிகளை எல்லாம் தாங்கி, இந்த செய்திகளை எல்லாம் இந்த இளைய தலைமுறைக்கு ஊட்டி, ஒரு மிகப்பெரிய தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளாக இந்த பயிற்சி களத்தில் இந்த முத்தமிழ் வேந்தர்கள் மன்றத்தில் உருவாகின்ற எனதருமை இளைய தலைமுறை உருவாக வேண்டும். உலகத்தை தன் கையுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் தமிழர்கள் என்பதை நம்முடைய முப்பாட்டம் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த நம்முடைய மொழிக்கு இந்த இடம் தந்து இங்கு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி, இந்த அமைப்பை தொடங்கி நடைபெறுவதற்கு வாய்ப்பளித்த பாவலர் குடும்பத்தாருக்கும் பங்கெடுத்திருக்கின்ற அவர்களுக்கும் முன்னிலையேற்று தலைமையேற்றவர்களுக்கும் துணிச்சலாக இது தொடங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த துணிச்சலை நான் பாராட்டி அங்கீகரித்து, அன்பு சகோதரி அவங்க குடும்பத்துக்கு நம்ம செய்யணும், சில கனவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு செய்யக்கூடாது. காலம் நேரம் கனியும், அப்போது இந்த மண்ணில் யாரை கௌரவிக்க வேண்டும், யாரை போற்ற வேண்டும், யார் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் என் உள்ளத்தில் ஒரு கனவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் நேரம் கண்டிப்பாக எமக்கு கையளிக்கின்ற போது நிச்சயம் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் என்பதை தெரிவித்து, இந்த முத்தமிழ் வேந்தர்கள் மன்றம் மிகச்சிறப்பாக அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக அடிப்படை செலவினங்களுக்காக ரூபாய் 1,00,000 உதவித்தொகையாக அறிவிக்கிறேன். இன்னும் கூட தமிழுக்கு தொண்டாற்றுகின்ற உங்களுக்கு இன்னும் கூட தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக மனம் வந்து சொல்லலாம். என எனக்கென்று எதையும் நான் சேர்த்துக்கொள்ள விரும்பவில்லை, சேர்த்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் ஈழத்திற்கும் பங்காற்றியவர்கள், உழைத்தவர்கள், தமிழ் தேசிய அரசியலை செய்பவர்களுக்காகத்தான் என்னுடைய சம்பாரணை, என்னுடைய சம்பளம், என்னுடைய சொத்து பத்து அத்தனையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செலவிட்டு கொண்டிருக்கிறேன், தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த முத்தமிழ் வேந்தர்கள் மன்றத்துக்கும் அடிப்படை செலவினங்களுக்காக ரூபாய் 1,00,000 அவர்கள் எப்போது வேண்டுமானாலும், நான் இப்போ திடீர்னு வந்துட்டேன் ஊர்லேருந்து, அதனால் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் வந்து தமிழரசனோடு வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அவர்களை ஊக்குவிப்பதற்கு தேவையான உதவிகள் வேண்டுமென்றாலும் அதையும் என்னை போன்ற இன்னும் எத்தனையோ இந்த மண்ணையும் மொழியும் நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவோடு, இங்கே வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுடைய ஆதரவோடு, ஏதோ தொடங்கி ஒரு 6 மாதம் 3 மாதம் அப்புறம் இழுத்து மூடிட்டோன்னு இல்லாமல் நீங்கள் போராடுங்கள், உங்களுக்கு நாங்கள் தோள் கொடுக்கிறோம், துணை நிற்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.